அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். 65ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். இந்த நாளிலும் நீங்கள் என்னென்ன தேவைக்காக, எதிர்பார்ப்புக்காக, ஏக்கத்தோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு ஜெபித்தீர்களோ, தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு பலத்த அற்புதம் செய்வாராக. நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்வாராக. பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் தனிப்பட்ட மனிதனுடைய ஜெபத்தை கேட்கிறவர், குடும்ப ஜெபத்தை கேட்கிறவர், சபையின் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். யோனா கடலின் அடியில் மீன் வயிற்றில் இருந்து ஜெபித்த ஜெபத்தை கேட்ட தேவன் ஆண்டவர் எல்லா மக்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர். அவர் கிறிஸ்தவர்களுடைய ஜெபத்தை மாத்திரமல்ல, பிரஜாதி மக்களுடைய ஜெபத்தை கூட விசுவாசத்தோடு இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும் என்று கேட்டபோது ஆண்டவர் அற்புதம் செய்ததை அநேகர் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அதிகமான பிரதிபலனை கொடுப்பாராக. பாருங்கள், 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் கொடுத்தார். அவன் அழகாய் ஜெபிக்கிறான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, உம்முடைய கரம் என் மேல் இருக்கட்டும் என்று அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தார். எத்தனையோ தீங்குகள் யாபேஸை துக்கப்படுத்தி இருக்கலாம், வேதனைப்படுத்தி இருக்கலாம். யாபேஸ் என்ற பெயரே துக்கம் நிறைந்த பெயரா அவனுடைய தாய் வைத்து விட்டார்கள். எவ்வளவு வேதனை, எவ்வளவு கலக்கம், எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு வறுமை அவனை தாக்கி இருக்கலாம். ஆனால் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை மாற்றின தேவன் நம்முடைய தேவன். யாபேசின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த நாளிலும் நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறீர்களோ, யாபேசின் ஜெபத்தை கேட்ட தேவன் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு உங்கள் பொருளாதாரத்திலே, உங்கள் வேலையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வாராக. பாருங்கள், அன்னாள் ஒரு அழகான ஜெபம் பண்ணுகிறார்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கும் போது, இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். பாருங்கள், அன்னாளுக்கு குழந்தை இல்லை. ஒரு தெய்வ பக்தியுள்ள சகோதரி, வருஷந்தோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து பலி செலுத்தி தேவனை தொழுது கொண்டு போகிற சகோதரி. ஆனால் அவளுக்கு குழந்தை இல்லாததினாலே அவளுடைய சக்களத்தை மிகவும் வேதனைப்படுத்தினாள். ஒவ்வொரு முறையும் அவள் மிகுந்த கண்ணீரோடு, வேதனையோடு அவள் கடந்து போயிருக்கக்கூடும். ஆனால் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவள் தேவ சன்னிதானத்தில் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அவள் கேட்ட வார்த்தையின்படியாய் கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தையை ஊழியத்துக்கு அர்ப்பணித்து தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து விட்டாள். பாருங்கள், தேவனாகிய கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். இந்த காலை நேரத்திலும் நாமும் கூட ஜெபிக்கலாம். எத்தனையோ போராட்டங்களில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் கண்ணீரோடு பலர் இருக்கிறார்கள், பல வேதனையோடு இருக்கிறார்கள், பல சஞ்சலத்தோடு இருக்கிறார்கள். நான் ஏன் வாழ வேண்டும் என்று இருக்கிறார்கள், எல்லாம் தவிப்போடு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் போது, நிச்சயமாய் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி நான் அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் நாம் ஜெபிப்போம். நிச்சயமாய் தேவன் பதில் கொடுப்பார். எல்லா சஞ்சலத்தை நீக்குவார், எல்லா பிரதிபலனால் நிரப்புவார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, நீர் ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அருமையான எங்கள் சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி
நோக்கி பாருமப்பா. எத்தனை வேதனைகள், எத்தனை கலக்கம், எத்தனை கண்ணீரோடு இருக்கலாம். இப்பொழுதும் உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. என்னென்ன தேவையோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாக, பலவீனங்கள் மறைவதாக, ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, கண்ணீர் நிறைந்த குடும்ப பிரச்சனைகள் மாறுவதாக, வேலை இல்லாத திண்டாட்டங்கள் மாறி நல்ல வேலை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க ராஜா. பிரயாணம் செய்கிற மக்கள் பாதுகாப்பா இருக்கட்டும் ஆண்டவரே. வழியில் எந்த ஆபத்தில்லாமல் இந்த நாளிலே அவர்கள் பிரயாணம் செய்ய தேவன் உதவி செய்யுங்க ராஜா. படிக்கிற பிள்ளைகள் நல்ல ஞானத்தோடு படிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் பலத்த அற்புதம் செய்யுங்க. இன்னைக்கு ஊழியம் செய்கிற எல்லா தேவதாசர்களையும் வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனையோ தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவன் அந்த தேவைகளை சந்தித்து மனதார உம்முடைய நன்மையினால் திருப்தியாக்குங்கப்பா. நீங்க ஜெபத்தை கேட்கிற தேவன். நாங்கள் உம்மிடத்தில் சொல்லி இருக்கிறோம், நிச்சயம் பதில் கொடுப்பீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். அற்புதங்களை நாங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள போகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.